முதலமைச்சர் வேட்பாளர் நீ. ஆனால் உன்னுடைய இதயத்தில் ஈரமே இல்லாமல் சினிமா தொழிலாளர்களுக்கே எந்த உதவி செய்யாத நீ எப்படி? இங்க பாரு, ஷோபா திருமண மண்டபம் ஏக்கரா கணக்கா இருக்கு. ஆமா, சங்கீதா திருமண மண்டபம். இதை சொன்னா வழக்கு போடுவீங்க. உண்மைதானே? பனையூரில் கட்டுற வீடு மாதிரி உங்களுக்கு எல்லாம் கட்டித்தரேன். விஜய் அடுத்த குட்டி ரஜினி. மக்களை ஏமாற்றுவதற்காகவே இது போன்ற திட்டங்களை நீங்க அமித்ஷா வர போறாரு. அடுத்த எப்படி 10 நாள் வந்துடுவார். பனையூர் பக்கமே ஹோட்டல் போடுறாங்களாம், 5 நட்சத்திர ஹோட்டல். எதுக்கு அந்த பக்கமே? சிட்டிக்குள்ள இடமா இல்ல ஹோட்டல் இல்ல. பனையூருக்கு ரகசியமா போயிடலாம்ல. விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அரசியல் ஆரம்பிக்க போற இடமே எங்கேன்னு கேட்டீங்கன்னா திகார் இதுதான். திகார் வேண்டாம்னா ஜெயலலிதா முதலமைச்சர், விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர். அதே ஃபார்முலா தான் பீகார் தேர்தல் மாதிரி. ஆமா. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் நேற்று மக்களை சந்திச்சிருக்காரு விஜய் அவர்கள். அதுல நிறைய பேசியிருக்காரு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர் பேசும்போது இலவசங்களை கொடுத்து மக்களை முட்டாளா கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இவரே இன்னைக்கு வீடு கட்டி தருவான், பைக் வாங்கி கொடுப்பான், வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுப்பான் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. எப்படியா நீங்க பாக்குறீங்க? இல்லை, இது எல்லாமே சினிமா வசனத்தை போன்றது. நிஜ வாழ்க்கையில் இவரால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது. இது சாத்தியப்படாதே. அப்படியா? 100% சாத்தியப்படாது. நான் விஜயை பார்த்து கேட்குறேன். கோடம்பாக்கம், வடபழனி, சாலிகிராமம், வளசரவாக்கம், விருகம்பாக்கம் 50,000 திரைப்பட தொழிலாளர்கள் வசிக்கிறான். ஆமாம். அதாவது கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள், இளைஞர்கள் எல்லாம் சினிமாவுக்கு இருக்கக்கூடிய, அதாவது உதவி இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர்கள், லைட் பாய், சிகை அலங்காரம், உடை அலங்காரம், இப்படி பல இதை நம்பி ஒரு 50,000 பேர் இருக்கான். ஆமாம். இந்த 50,000 பேருக்கு உனக்கு இந்த பகுதியில் பல திருமண மண்டபங்கள் ஏக்கரா கணக்கில், பல ஷாப்பிங் மால் கோடி கணக்கில் இருக்கு. எங்காவது ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச மருத்துவமனை எங்காவது போர்டு தொங்குதா? நீ ஓம் பொண்டாடி பேர்ல வச்சுக்கா. அந்த அம்மா பேர் சங்கீதா, விஜய் இலவச மருத்துவமனை எங்காவது இருக்கா? இல்லை முதியவர்களுக்கு வைத்தியம் பார்ப்பதற்கு சங்கீதா, விஜய் முதியோர் ஆதரவு இல்லா, இப்படி ஏதாவது வைத்திய மனை இருக்கா? சரிப்பா, அதே வேண்டாம். இந்த திரைப்படத்துறையை நம்பி பல குடும்பங்கள் ரஜினி பள்ளிக்கூடத்தை சேர்த்த போனால் 1 லட்ச ரூபா அட்மிஷன் எல்கேஜி. சரி, எம்ஜிஆர் எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆர் ஊனமுற்றோர் பள்ளி, கண் தெரியாதோர் பள்ளி, காது கேளாதோர் பள்ளின்னு எம்ஜிஆர் சொத்துக்களை பூரா இன்னைக்கு இப்போ அந்த அடையாறு ஸ்டுடியோ கூட பள்ளிக்கூடமாக தான் இருக்கு. ஆனால் உன்னுடைய பெயரிலோ உன்னுடைய தாயார் பெயரிலோ எங்கேயாவது ஒரு இலவச மருத்துவமனையோ இலவச பள்ளிக்கூடமோ ஆரம்பிப்பதற்கு மனசே இல்லாத நீ பனையூர் பண்ணை வீட்டை போல தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் வீடு கட்டி கொடுக்குறேன்னா இது என்ன நிஜமா இல்லை கதையா? சினிமா வசனம் தானே இது. நாங்கள் எல்லாத்தையும் கட்டி தருவோம் அப்படிங்கிறாங்களையா? எல்லாத்தையும் மாற்றோம், டோட்டலாக மாற்றோங்கிறாங்களே. பள்ளிக்கூடமே கட்டி கொடுக்காத நீ பல கல்யாண மண்டபங்களை வச்சுருக்க, பல ஷாப்பிங் மால். எங்கே பாரு, ஷோபா திருமண மண்டபம் ஏக்கரா கணக்காக இருக்கு. ஆமாம். சங்கீதா திருமண மண்டபம். சரிப்பா, கொடூரமான நோய் கொரோனா வந்தது. எங்கேயாவது உன்னுடைய திருமண மண்டபம் பூட்டி தான் கிடந்தது. எவனுக்காவது தொடர்ந்து சாப்பாடு போட்டையா? அனாதை ஏழை அலைஞ்சான். 6 மாத காலம் எல்லாமே முடங்கி போச்சு. பொட்டலஞ்சாதம் கொடுத்தியா? கிடையாது. அப்போ இந்த நாட்டை ஏமாற்றுவதற்கு உனக்கு கூட இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்த வசனத்தை அவன் சினிமா வசனம் எழுதி கொடுக்கறதுக்கு வேற, அரசியல் வசனம் எழுதி கொடுக்கறதுக்கு வேற. இவர்கள் சொல்லுகிற வசனத்தை பேசுகிற நீ 41 உயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல. கண்டிப்பாக விஜயோ கூட்டணி ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டில் சுரண்டல் லாட்ரி,
அப்படி இல்லையா? ஒரு நம்பர் லாட்ரி எல்லாம் வரும். எப்படி? இதற்காக தான் ஆதவ அர்ஜுனா கூடவே இருக்காரா? பல கோடி செலவு பண்றாரு. லட்சம்லாம் இல்லை, இப்போ என்ன பண்றாரு? கோடியில பல கோடிகளை எதுக்கு செலவு பண்றாரு? முதலீடா பண்றாரு, சம்பாதிக்கலாம். முதலீடா பண்றாரு. இப்போ இந்த ஆதவ அர்ஜுனா மாமனார் மேல 250 வழக்கு இருக்கு. அப்பா சிபிஐயால 250 வழக்கு இருக்கக்கூடிய ஒருவரை வைத்துக்கொண்டு நீ எல்லாத்துக்கும் வீடு கட்டி தர, மோட்டார் சைக்கிள் வாங்கி தர்ற, இலவச கல்வியை உன்னுடைய கோடம்பாக்கம் வடபழனி சாலி கிராமத்திலேயே உன்னுடைய கல்யாண மண்டபம் ஏழை எளிய மக்களுக்கு திறக்கப்படவில்லையே, நீ எப்படியா வீடு கட்டி தருவ? பாதி பேர் தமிழனுடைய காதில் பூச்சுத்திட்டான். கருணாநிதி சொன்னார், அரசு நிலம் பல லட்சம் ஏக்கரா கிடக்கு, ஆளுக்கு ஒரு ஏக்கரா பகிர்ந்தளிக்க போகிறோன்னு கருணாநிதி, திராவிட ஏமாற்றுக்காரன் கருணாநிதியை பல வருஷமாக சொல்லி பல தேர்தலை சந்திச்சாச்சு. 67 ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு 25லையும் அவங்க திமுக ஆட்சி தான், ஒரு ஏக்கரா கொடுக்கல. நிலமெல்லாம் ஆர்ஜிதம் செய்யப்பட்டது. ஏன் நிலம் கொடுக்கலனா, நிலம் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 500 ஏக்கர் யார் வச்சிருக்கா? ஆதிக்க சாதி வச்சிருக்கா. யாரு? ஆதிக்க சாதி. ஆதிக்க சாதியை மிரட்டுற அளவுக்கு திமுக வலு இல்லையா? அவன் பூரா திமுகவா இருக்கான். கண்டிப்பா அவன் பூரா திமுக இருக்கா. நீங்க காங்கிரஸை எதிர்த்து உழைக்கிற மக்கள் போராடி திமுக இப்ப காங்கிரஸ் ஆகி பண்ணையார் கட்சியை மாறிடுச்சு. கருணாநிதியாலே கொடுக்க முடியல, விஜய் இப்படி கொடுக்க போறாரு. இது ஏமாற்றி அதிகாரத்துக்கு வருவதற்கு பயன்படுத்தப்படுமே தவிர உன்னுடைய கல்யாண மண்டபம் நீ திறந்து விடலை. ரஜினிகாந்துடைய ராகவேந்திரா கல்யாண மண்டபம் திறந்து விடலை. ரஜினி பொண்டாட்டி நடத்துகிற வேலைச்சேரி ஆசிரமம் பள்ளிக்கூடத்தில் எத்தனை சினிமா தொழிலாளி குழந்தை படிக்குது? பட்டியலை கொடு. இல்லை. அப்போ இந்த சினிமாக்காரர்கள் பூரா கோடம்பாக்கம் களிசடைகள், கழிவறைகள், இதை சொன்னால் வழக்கு போடுவீங்க. உண்மை தானே? உங்களுக்கு ஏதாவது ஈரம் இருக்கா? இதயத்தில் ஈரம் இருந்தால் உன்னுடைய தொழிலாளிக்கு நீ எம்ஜிஆர் கட்டி கொடுத்ததை போல பள்ளிக்கூடம் இருக்கும், மருத்துவமனை இருக்கும், ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்கும். இப்படி ஏதாவது இருக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போது பல கோடி விஜய் சம்பாரிச்சிருக்காரு. எங்கே திரும்பினாலும் பண்ணை வீடாக இருக்குது. பனையூர்லேருந்து தமிழ்நாடு பூரா பண்ணை வீடு பனையூரில் இருக்குது. சோபா திருமண மண்டபம், சங்கீதா திருமண மண்டபம். ஆனால் ஒரு ஏழைக்கு கூட கதவை திறக்காத விஜய் மக்களை ஏமாற்றுகிறார். மக்கள் திருப்பி அனுப்பணும், அவரை கேள்வி கேட்கணும். ஏயா இல்லை கேள்வி கேட்பாங்களா? ஐயா கேள்வி கேட்பாங்களா? கேட்பதற்கு மக்களை விழிப்புணர்வு அடைய வைப்பதற்கான இயக்கங்கள் இங்கே இல்லை. எல்லாம் சொம்பா போச்சு. திமுக சொம்பு, இந்த அண்ணா திமுக சொம்பு, ஆர்எஸ்எஸ் இப்போ சொம்பு. அப்போது மக்களை தலைமை தாங்கக்கூடிய இயக்கங்களே எல்லாம் போச்சு. அதனுடைய விளைவு தான் இந்த பக்கம் சீமான் ஒரு போலி வாக்குறுதி, திமுக ஒரு வாக்குறுதி, இப்போ எல்லாம் தாண்டி விஜய் வாக்குறுதி. இந்த விஜய் வாக்குறுதியை நம்பி மக்கள் ஏமாந்து போகிறான். விஜயால ஒரு சாதாரண இலவச கர்ப்பிணி பெண்களுக்கான இலவச மருத்துவமனை, ஒரு 5 லேடி டாக்டரை போட்டு ஒரு கல்யாண மண்டபத்தில் பாதியை கொடுத்தா பல சினிமா துறை சார்ந்த எல்லாருக்கும் வேண்டாயா? உன்னை வாழ வைத்த கொப்பா பரமக்குடியில் அகதியாக தான் வந்தார். பெரிய ராஜ குடும்பமா? இன்னைக்கு பல ஆயிரம் கோடி முதலமைச்சர் வேட்பாளர் நீ. ஆனால் உன்னுடைய இதயத்தில் ஈரமே இல்லாமல் சினிமா தொழிலாளர்களுக்கே எந்த உதவி செய்யாத நீ எப்படி எல்லாருக்கும் பனையோர் வீடு கட்டதை போல வீடு கட்டி கொடுப்ப? வாய்ப்பே இல்லை. மக்களை ஏமாற்றுகிறார் விஜய். ஆரம்பத்தில் அவருடைய வீட்டு வாசலோட ஒரு தண்ணி கேன் வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ டிரைவர்லாம் புலம்பிட்டு போனாங்க. இவர் எப்படியா வீடு கட்டி தருவார்? எப்படியா? இல்லை, இது கூட இருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகள் அத்தனை பேரும் அதிகாரத்துக்கு வருவதற்கு இப்படியெல்லாம் சொன்னால் அந்த மக்கள் ஏமாந்துருவோம். மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. ஆமாம், அண்ணா சொன்னார்ல, 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். இது அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்ததுக்கு அரசியல் தான் காரணம். 3 படி அரிசி கிடைக்குமா ரூபாய்க்கு? மக்கள்லாம் ஓட்டு போட்டான். இன்னைக்கு வரைக்கும் 3 படி கிடைக்கல. இன்று வரை போலி வாக்குறுதிகள் தான். சினிமாக்காரன் அண்ணாவும் ஒரு சினிமாக்காரன் தான், கருணாநிதி சினிமாக்காரன் தான். இப்படி அதுக்கு பின்னாடி வந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் இதில்
மக்களை இப்போ ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்ச ஒரே ஒரு ஆள் சினிமாக்காரன் எம்ஜிஆர் தான். அதுக்கு பின்னாடி வந்தவங்க பூரா ரஜினி எங்கே இலவச மருத்துவம் நடத்தியிருக்காரா? கமல் எங்கே நடத்தியிருக்காரு? அவர் மண்டபத்துக்கே வரி கட்ட மாட்டேங்கிறாரையா? ஆமாம், ரொம்ப கஷ்டம். ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கி லதா ரஜினிக்கு அது க்யூவில் நின்று அங்கே உப்பு, புளி, பருப்பு, பாமாயில் எல்லாம் பாதி விலை கொடுக்குறான். உளுந்து நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் என் மனைவி போய் விடுறதில் வாங்கிட்டு வந்துடுறது. பச்சரிசி 10 கிலோ, புழுங்கரிசி 10 கிலோ ஃப்ரீ ஒரு ரேஷன் கார்டு. இப்போ ரஜினி பொண்டாட்டியும் கோடம்பாக்க கடையில் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் இந்த ரேஷன் கடையில் க்யூன்னு வாங்கினதாக வரலாறே காணுமே. இல்லை எதுக்கியா வாங்கணும்? அப்போதான் எக்கச்சக்கமாக சொத்து வச்சுருக்காங்க. இல்லைங்க, வரியே கட்ட முடியல. கல்யாண மண்டபத்தில் கல்யாணமே நடக்கலை, வரி கட்டுற கஷ்டங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். கொரோனாவில் மண்டபமே இயங்கலை. எப்படி ஹைகோர்ட் ஒரு கொட்டு வச்சு விரட்டி விட்டான். இப்போ அதே கதை தான் விஜயை பொறுத்த வரைக்கும். விஜய் அடுத்த குட்டி ரஜினி. மக்களை ஏமாற்றுவதற்காகவே இது போன்ற திட்டங்களை ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுக்குறாரு. அவருக்கு வருஷம் 5 கோடி ரூபா சம்பளம் வருஷத்துக்கு. ஐயா ஆமாம், இது போன்ற திட்டங்களை மாற்றம் முன்னேற்றம். அன்புமணி முதலமைச்சராகிறதுக்கு பல கோடிகளை வாங்கினார். இப்போ அன்புமணி சீட்டு வாங்குறதுக்கே வழியை காணும். அவங்க அப்பா பாதி உடைச்சிட்டு போயிட்டார். இருக்கிறது 2.5% வன்னியர். அப்பாட்ட 1.25, மகன்கிட்ட 1.25 போயிடுச்சு. இந்த ஐடியா கொடுத்தது யார்? ஜான் ஆரோக்கியசாமி. ஜான் ஆரோக்கியசாமி அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர். இப்போ அதே கதை தான் இப்போ விஜய்க்கு. இப்போ விஜய் கட்சியில் நல்ல வருமானம் வரக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி தான். எப்படி ஒன்றியம் வேணுமா 5 லட்சம், பாதி 2 லட்சம் புஷிக்கு, இப்படி ஓடிட்டு இருக்கு. இதுலேயே ஒரு 5-10 கோடி சம்பாதிச்சிட்டார். இப்போ 5 கோடி ஆக விஜய் வைத்து நல்லா கல்லா கட்டுறாங்க. இது விஜய் தெரியுமா ஐயா? விஜய் தான் பெரிய மோசடிக்காரன். எப்படி விஜய் ஏங்க ஒரு கல்யாண மண்டபத்தில் கொரோனா நேரத்தில் திறந்து விடாத நபர், அவனுக்கு பொட்டஞ்சோறு கொடுக்காத நபர், மருத்துவம் கொடுக்காத நபர் எப்படி வீடு கட்டி கொடுப்பார்? எல்லாமே ஏமாற்றுவது 100% சினிமா வசனத்தை பேசிட்டு அப்படியே போயிடும். இப்போ 2026 நாங்கள் தான் அப்படின்னு அடிச்சு சொல்கிறாருயா. என்ன வரோம் வந்துட்டோம் அப்படிங்கிறாரு. இல்லை, அதாவது எந்த நம்பிக்கையில் சொல்கிறாரு? இல்லை, பெரியார் தான் சொல்லுவார், முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள், அயோக்கியம் பூரா ஆட்சிக்கு போயிடலாம். அது இன்னும் அப்படி தான் இருக்குது. மக்கள்கிட்ட விழிப்புணர்வே இல்லை. அது திமுக மீது உள்ள வெறுப்பு அப்படியே இவருக்கு அறுவடையாகும்னு நினைக்கிறார். அந்த அறுவடையை அதிமுகவுக்காக அந்த அறுவடையை செய்து நம்ம அதிகாரத்துக்கு வந்துடலாம். அதிமுக அதிகாரத்துக்கு வந்தால் தானும் அதிகாரத்துக்கு வந்ததை போன்ற ஒரு மாயை. இன்னைக்கு அமித்ஷா வரப்போறாரு. அடுத்த எப்படி 10 நாள் வந்துடுவார். அவருக்கு பனையூர் பக்கமே ஹோட்டல் போடுறாங்களாம், 5 லட்சத்துல ஹோட்டல். யாருக்கு அந்த பக்கமே சிட்டிக்குள்ள இடமா இல்லை, ஹோட்டல் இல்லை. பனையூருக்கு ரகசியமா போயிடலாம்ல. பனையூர் ரகசியமா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்துடலாம்ல. என்ன டீல் நடக்க போதா? அப்படியா கூட்டணி தான், வேற என்ன டீலு? கூட்டணி. இப்போ சிபிஐ அது 41 பேர் மரணம் சம்மந்தமாக இப்போ புஷி ஆனந்த் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரித்து முடிகிற பொழுது கூட்டணி உறுதியாயிரும். விசாரித்து சிபிஐ வழக்கு முடிகிறதுக்குள்ள கூட்டணி உறுதியாயிரும். ஏன்னா 2G வழக்கில் அறிவாலயத்தில் மேலே விசாரிச்சுட்டு இருக்காங்க, டிவி ஆஃபீஸில். கீழே கூட்டணி முடிவாகுது, சீட்டு பேர வருது, தயாளம்மாள் கைது செய்யப்படுவார் நிலைமை வருது, கூட்டணி முடிஞ்சு. இதுதான் டெல்லியுடைய சூத்திரம். டெல்லி எப்பவுமே வரும்போது ஒரு கேஸ் கட்டோட வருவாங்க. கருணாநிதி கூட்டணியா இல்லை கேஸ் கட்டா? ஆமாம். திகாருக்கு போறியா, கூட்டணி முடிவு பண்ணுறியா, ரெண்டும் ஒன்று தானே? ரெண்டும் ஒன்று தான். அப்போது இதே நிலைமை தான் இப்போ விஜய்க்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அரசியல் ஆரம்பிக்க போகிற இடமே எங்கேன்னு கேட்டிங்கன்னா திகார் இருந்து தான். திகார் வேண்டான்னா பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள்ள வா. அதிமுக கூட்டணி அமைந்த பிறகு பிஜேபி தனித்து கூட்டணி, அதுக்கு வா. மிரட்டுறது பீகார் தேர்தல் மாதிரி. பீகார் தேர்தலை போல. ஏன்னா மிரட்டுவதே அவர்களுடைய பரம்பரை தொழில். இவர்கள் மிரட்டலை என்ன தெரியாது யாருக்கு? விஜய்க்கு. பிஜேபி மிரட்டலை எதிர்கொள்ள தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது? இந்த மக்களை அப்படியே கொண்டு மொத்தமாக அடமான வைக்கிறது எங்கே? பிஜேபி கூட்டணியில். இதுதான் விஜய் செய்ய போகிறாரு. இதுக்கு
வீடு கட்டி தர்றேன், சைக்கிள் வாங்கி தர்றேன், பைக் வாங்கி தர்றேன், எல்லா போலி வாக்குறுதிகளும் கொடுத்தால்தான் அரசியல் பண்ண முடியுங்கிற நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. கேரளாவில் போய் இப்படி வீடு கட்டி தரேன்னு சொன்னால் துரத்து அடிப்பான். ஏன்? அவனுக்கு கம்யூனிசம் தெரியும், கல்வியும் தெரியும், அரசியலும் தெரியும். 100% படித்தவன் உள்ள மாநிலம் அது. இங்கே பள்ளிக்கூடம் பூரா தனியார்ட்டு இருக்கு, அரசு சாராயம் வித்துட்டு, ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தனியார்ட்ட இருக்கு. மருத்துவமனை என்பது பணம் குளிக்கிற தொழிலாக மாறி போச்சு. அப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் எப்படியாவது அதிகாரத்துக்குள்ளே வந்துடணும். தன்னை நம்பித்தான் ஆட்சி இருக்கணும். தான் ஆட்சியை கவிழ்க்கிற அளவுக்கு நீங்கள் தன்னிடம் ஒரு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணும். தன்னை நம்பித்தான் அதிமுக ஆட்சி நடத்தணும். இந்த நிலையை ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்காரு. இல்லை, அப்போ இது வந்து இந்த கூட்டணி எப்படியா கன்ஃபார்ம் ஆகும்? ஏன்னா இவர் முதல் வேட்பாளருங்கிறார், நான் தான் சிஎம், மதுரை கிழக்கு நான் தான், தெற்கு நான் தாங்கிறாரு. இங்கிட்ட ஒரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில தான் முதல்வர் வேட்பாளர் இருக்குன்னு சொல்றாரு. எப்படி அது சிங்க் ஆகுமா? அப்படியா? இல்லை, இதெல்லாமே இவங்க எடப்பாடி முடிவு பண்ண முடியாது, விஜயும் முடிவு பண்ண முடியாது. ஆமாம், இதை முடிவு பண்ணுவதா அமித்ஷா. மேலே இருக்கேன் பார்த்துக்கோ. அமித்ஷா தான் அத்தனைக்குமான அதிகார மையம். அமித்ஷாவை எடப்பாடி பாய்ச்சிக்க முடியாது, விஜயும் பாய்த்து. இவர் முன்னாள் வழக்காடி, யார்? எடப்பாடி. இவர் இந்நாள் வழக்காடி. 2 வழக்காடிகளும் வழக்கை தீர்மானிப்பது, சிறையை தீர்மானிப்பது யார்? அமித்ஷா வழக்காடி. அப்போது அமித்ஷா முதல்ல ஒருக்கா வந்தார், அதிமுக கூட்டணி உறுதியாச்சு. அடுத்த சுற்றுப்பயணம் வருகிற பொழுது டிவிகே கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. அப்போ 2026 திமுக எதிராக வந்து ஏடிஎம்கே, பிஜேபி, டிவிகே கூட்டணி உறுதி. விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாம் அமித்ஷா சந்திக்கிற வரைக்கும் தான். அமித்ஷா சந்தித்து முடிந்தால் நீங்கள் எடப்பாடி முதலமைச்சர். இவர் எதிர்கட்சி தலைவர், ஜெயலலிதா முதலமைச்சர், விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர். அதே ஃபார்முலா தான். அடுத்து முதலமைச்சர் ஆளுங்கட்சி நான் தான், எதிர்கட்சி நான் தான், பீகார் தேர்தல் மாதிரி. ஆமாம். அப்போ அதற்காகத்தான் விஜய் காத்திருக்கார். அதுக்காகத்தான் அனைவருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா பனையூரில் கட்ட வீடு மாதிரி உங்களுக்கு எல்லாம் கட்டித்தர்றேன், அள்ளி விடுகிறார். போலி வாக்குறுதிகள் தானே. இப்போ திமுக போன தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியில் எதையுமே நிறைவேற்றலை. அதிமுக கொடுத்த வாக்குறுதியை அதிமுகவே மறந்துருச்சு. மக்கள் மறதிக்கு சொந்தக்காரர்கள். மக்கள் மறதிங்கிற நோய் பாதிக்குதுல மக்களை. அப்போ விஜய் பண்ணை வீடு கட்டி கொடுத்தாலும் சரி, பங்களா வீடு கட்டி கொடுத்தாலும் சரி, விஜய் வாக்கு கொடுத்தா மக்கள் ஆரவாரமாக கோஷம் போடுறான். அப்போ இந்த கோஷங்கள் பூரா வாக்காக மாறும் என்பது விஜயுடைய கணிப்பு. ஆனால் அதிமுக என்ன நினைக்குது? விஜயை வைத்து நம்ம அதிகாரத்துக்கு வந்துடணும். இதுக்கு பிஜேபி தயவில் எடப்பாடி இப்போ பிஜேபிக்கு அடிமையாக மாறிவிட்டார். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கல என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.